ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து ஃபாசில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வந்து ஒரு 2 கஸ்டமர்ஸ் எடுத்துன்னு போனாங்க. அதோட கல் தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். பேரடைஸ் பிங்க் நல்ல ஒரு அருமையான ஒரு மூமெண்ட்டுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜிக்ஜாக்கான ஒரு மூமெண்ட்டு. இதோட பேட்டர்ன் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு பேட்டர்னு. இதோட குவாலிட்டி பாருங்கள், நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது வந்து நம்ம மிரரில் நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாலிஷுங்க. இதோட திக்னஸ் வந்து பக்காவாக இருக்கும், 18 mm ப்ளஸில் இருக்கும். இதோட சைட் ட்ரெஸ்ஸிங் 4 சைடும் நம்ம பண்ணியிருக்கோம். இதோட பாலிஷ் பார்த்திங்கன்னா லைன் பாலிஷ்னுவாங்க. கிரானைட்டில் வந்து லாஸ்ட் பாலிஷுங்க. இந்த கிளாஸ் கோட்டிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக் ஹீட்டர் நம்ம யூஸ் பண்ணி அந்த ஸ்லாப்பை வந்து 55 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம். அதனால இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து அருமையாக இருக்கும். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து நல்லா இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரலான ஒரு கல்லுன்றதுனால அந்த கஸ்டமர்ஸ் விரும்பி வாங்கினாங்க இந்த கல்லை. இது நம்ம வாட்டர் கட்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கிரானைட் கல் மேலே பார்த்திங்கன்னா நம்ம கலர்லாம் அப்ளை பண்ண மாட்டோம். நேச்சுரலான ஒரு கல் எப்படி வருதோ அதே வந்து நம்ம பாலிஷ் பண்ணி கொடுக்க போகிறோம். இதோட திக்னஸ் பாருங்கள், 18 mm ப்ளஸில் இருக்குது. எல்லாமே ஈவெண்ட்டான ஒரு திக்னஸ். சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். நம்ம மிஷின்லேயே இந்த மாதிரி நம்ம கட்டிங் பண்ணுறதுனால நீங்கள் லேயிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் லேயிங் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட லேயர் இருக்கார், வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன். அவர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா 25 rupees வாங்குறாருங்க லேயிங் சார்ஜு. இதோட மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கஸ்டமர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப்பாக நம்ம நவுத்தி அவங்க முன்னாடியே நம்ம மெஷர்மெண்ட்டு செக் பண்ணுறாரு அவரும், நாமளும் செக் பண்ணி மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக நம்ம பண்ணி கொடுப்போம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் ஷீட் வந்து கஸ்டமர் கையிலேயே கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ணுறோம். இது எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். அது அரேஞ்ச் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்லாப் பண்ணுற மாதிரி யூடி கிரைனில் நம்ம லோட் பண்ணுறோம். கையில் லோடு பண்ணுறது இல்லைங்க. கையில் லோட் பண்ணால் ஸ்லாப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்னரு நம்ம யூடி கிரைனில் லோட் ஆகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு லோடிங் சைடாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்லாப் வந்து எந்த டேமேஜும் வராது. அன்லோடிங் பார்த்திங்கன்னா நம்ம ஆளை அரேஞ்ச் பண்ணி விட்றோம். உங்கள் வீட்டாண்டே வந்து அவங்க அன்லோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து ரெகுலராக நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். நம்ம குவாலிட்டி வந்து மெயினாக வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து குவாலிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நன்றி, வணக்கம்.